என்ன தெரியுமா உம்மன் இருக்க? ஆடுறா என் ட்ரெஸ்ஸு கலாய்க்கிறாங்க ரெண்டு பேரும். நீ மட்டும் ஏன் வித்தியாசமா போட்டிருக்க? ஹேண்டே வைக்க போறதில்ல சொன்னாலுங்க. ஆனால் நான் ப்ளவுஸை மாற்றி தைச்சிட்டேன். பார்த்தா பாரு ஷார்ட்டாக வச்சிருக்காளுங்க. இப்படி வைப்பேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வச்சிருப்பேன். ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடிமேட்ல எடுத்துட்டேன். நான் ஓட்டிட்டு இருக்காளுங்க. ஆமா, என்கிட்ட கூட ஸ்லீவ்லெஸ் தானே சொன்னீங்க ஒரு பிளவுஸ். ஆமாண்டா. சரி ஒரு மாதிரி ஷார்ட்டாக வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால அப்படி வச்சுட்டோம். அவகிட்ட சொன்னீங்க இல்ல இப்படி போட்டு இது உங்க லட்சணமா? அவள சாரி ஒரே கலர்ல இருக்குல்ல, அது போதும். உனக்கு ஏன் பார்டர் தெரியல? பார்டரை மடிச்சு பின்னு குத்திருக்காங்க. ஏன் பிளவுஸ் கிராண்டா தெரியும், இல்லைன்னா பிளவுஸை விட சாரி கிராண்டா தெரியும் தான். பண்ணுங்க நீங்களும் உங்க புடவையும் தலை பிச்சுக்குது. வாங்க டைம் ஆச்சு உள்ள போலாம். இன்னும் அவரை பார்க்கல, அவர் வந்துட்டு இருக்காரு. நான் ஜூனியர் கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க பார்த்து அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அலாட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இங்கே தான் உட்காரணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அங்கதான் உங்களை உட்கார வைப்பாங்க, கவலைப்படாத. எல்லாம் ஓர வஞ்சனடா. நீங்க தான் ஆர்கனைசர்ன்றதுனால உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு வேண்டிய இடத்துல உட்கார வச்சுக்கிறீங்க. ஆமா, இந்த செலவு கூட எங்களுக்கு இல்லைன்னா எப்படி? ஆமாண்டா கரெக்ட். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ஒன்று கூட்டிடுங்க. அதனால பசங்க பார்த்துப்பாங்க. டைம் ஆச்சு, நம்ம உள்ள போலாம். நம்ம ரூமுக்கு போய் நம்ம நிற்கணும்ல. நான் அவரை பார்க்கணும். இதுக்கு பார்க்கணும் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வா உள்ள. வெறுப்பேத்தாத. நான் அவரை பார்க்காம வரமாட்டேன். ஒரு காலத்துல இந்த மேடம் தான் பஞ்சுவாலிட்டிக்கே என்ன சொல்றது ஹெட் தெரியுமா? ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி திருப்பி நம்ம உள்ள நிறுத்துவா தானே? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வரல பாரு. சார காலில இருந்து பாக்கல, அதான் அதுக்கு புருஷர்கிட்ட ட்ரெஸ்ஸை காட்டல, அதனால வர இடிக்குது போல. தான் இப்போ என்னன்றீங்க? இல்லை அடிச்சுமா, அப்புறம் கேட்டை போட்டு ஒழுங்கா உள்ள வந்துரு. சரி வாங்க போலாம். சின்னிக்கிட்டு வர பாருடா. பாரு, எல்லா பொறுப்பையும் என் தலையில குத்துட்டு மேடம் ஃப்ரீயா இருக்காங்க. எனக்கு இப்ப தலை பிச்சுக்குது. அப்பா வந்து ஹெல்ப் பண்ணதான் நான் ஓவரா பண்றேன். சரி சரி பண்ணதான் ஒத்துக்கிறேன், வா போலாம். இப்படி பண்ணிச்சிட்ட. ஃபேர்வெல் வேற இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சில ஹெல்ப் தேவைப்படுது. கோவப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதான் பயம் இருக்கட்டும். சரிவா போலாம். கலி போலாம், வருவாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். ஓடு ஓடு ஓடு. வந்துட்டேன், வாங்க போலாம். என்னடா என்னவோ ப்ரோக்ராம்லாம் சொன்னீங்க, வெளியெல்லாம் காலியா கிடக்கு. வாங்க வாங்க, யாராவது கிளம்பி வரீங்களா சீக்கிரமா? டைம் ஆயிடுச்சு. எல்லாம் உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டாங்களா? ஆமா, ப்ரோக்ராம் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பாதியில வந்திருக்கோம். அச்சோ, என்ன பண்ணட்டும், எல்லாம் உங்க அம்மா தான் காரணம். என்னதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏதோ ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வராங்களாண்டா, அதனால கிளம்புன. உங்க மம்மியும் நின்னுட்டாங்க, உங்க சித்தியும் நின்னுட்டாங்க. சரி இவங்க 2 பேரும் நின்னுட்டு ஆயாவும் நின்னுட்டாங்க. வேலை அதிகம். என்ன அவங்க கவனிக்க வேண்டியதானே? பத்திரிக்கை வைக்க 10 பேர் வராங்களாம். இது என்ன கதை தான் எனக்கும் தெரியல. யார் அந்த சொந்தக்காரன் கூட எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. வீம்புக்கு பண்ணோம். ஆனாலும் அண்ணி மூஞ்சி சரியில்லை. கோவமா தான் இருக்கிறா, அது ஏன்னு தெரியல. ஆனாலும் இதுல எல்லாம் அவ சந்தோஷப்படுவாள் பொண்ணை பாக்குறதுக்கு. என்னவோ சரிதான். எப்பவுமே முதல் நாளா கிளம்புறதே அவ தானே. 10th சரி 12th சரி, பிபிஎஸ் கூட. பிஹெச்டிக்கே நீங்க விட்டு போயிட்டீங்கன்னு எவ்வளவு கத்துனா டிகிரி வாங்குற பட்டம் வாங்குற எனக்கு கூட்டு போக போயிட்டீங்களேன்னு. அவங்களுக்கு அப்ப இதெல்லாம் பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் என் மருமகளுக்கு என் பேத்தி ஸ்டேஜ் மேல ஏறி நின்று பேசுறத பார்க்க ரொம்ப பிடிக்கும் தான். பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி உள்ள போறது? இப்ப நம்ம உள்ள போக வேண்டாவா? கையில் உள்ளதான் பாருக்கு, அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டான், வருவா. ஓ ஆமால, மருமக கூட வந்தால. சரி சரி, அவ வந்து நம்மளை கூட்டு போவா. அப்பனா சரி. எல்லாம் லேட்டா வரீங்க? இல்ல கையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். அத்தை எங்க? அப்புறம் சொல்றவா, உள்ள போலாம். ஏய், கோல்டு கலர் உங்க ட்ரெஸ். ஆமாண்டா. ஐயா அதுக்கேண்டா உனக்கு இவ்வளவு பல்ப் எரியுது? அப்போ நாத்தும் இதே கலர் தான். எல்லாரும் ஒரே புடவை தானே, அப்புறம் என்ன இதே கலர் தான். பாவம் கிட்ட சொல்லிட்டா. அவன் என்கிட்ட சொன்னா. நீயும் அதே கலர் போட்டிருக்கியே. ச்சே, இது நானா போட்டேன். இதை நீயா போட்ட? ஆமாடா, நான் தானே போட்டேன். எப்படி சொல்லுவா பாரு. இருந்தாலும் ஏன்டா உங்க இப்படி ஒரு பல்ப் எரியுது? அதெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியாது, பர்சனல். பர்சனல். ஆமா பர்சனல். சிவங்க உள்ள போலாம். சரி சரி போலாம் வாங்க. அவளை காணோம். அவங்களாம் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல இருக்காங்க. இதா இருக்கா. ஏன் அவ சைட போனா? ஹெல்ப் பண்ணோட வேலை எல்லாம் இருக்கு, அதனால. பார்க்க முடியாதா? வாங்கிட்ட உடனே வெளியோடி வந்துருவா. அப்ப பாத்து இப்ப பார்க்க முடியாதா? லேட்டா வந்துட்டு வெறுப்பு ஏத்தாதடா. சரி சரி. சூப்பரா தான் இருக்கு. நமக்கு எப்படி இல்லைடா மச்சான். நமக்கு பண்ண லட்சத்தை சொல்லு. ஓல்டு ஸ்டூடெண்ட் பாய்ஸ் அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. மக்கள் தாண்டி உனக்கு. சேச்சே, உண்மையை சொன்னேன். உங்களுக்குலாம் ஆளே வரல. இப்ப இங்க பாரு. என்னடா என்ன? உண்மையதான் சொல்றேன். எங்களுக்கு வந்தீங்க நீங்க. ஆண்டா என் தங்கச்சி எல்லாம் யோசிச்சு பாரு. அவ இழுத்துட்டு வந்தா இந்த அம்மா அப்பாவை. வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்கும் போது பண்ண நான் என்னடா பண்றது? நீங்க முன்னாடியே சொன்னீங்களா என்ன? நான் பொண்டாட்டி இல்லைனா? டேய் டேய், நிறுத்திட்டானே. பொண்டாட்டி என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவனே மாட்டினியா? இப்படி சமாளிக்க போறேன்னு பாத்து. எனக்கு வராதுன்னு உண்மையும் சொல்றேன். அப்புறம் வேணும் அவள் தான் ப்ளீஸ் 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 சமாளி. பொறுப்பான பையனு கூட யாருமே வரலையேன்னு சொல்ல வந்தான்.
பொறுப்பான பையனாமா? ஏன் தாத்தா என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஓட்ட? பொறுப்புன்னு கேட்கலையம்மா, இது பொண்டாட்டின்னு நம்ம இருந்தது. பொண்டாட்டி வந்திருக்காங்க போல. அவ தானே போனா. சரி இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட் வரும்போது போல பாருங்க. டைவர்ஷனு? இல்லைன்னா நான் மாட்டுவேனே. எப்பவுமே இது யாருக்குமே தரக்கூடாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் நீ தானோ. எம்பிபிஎஸ்லயும் வாங்கிட்ட, இப்போ பிஜிலயும் வாங்கிட்ட. நெக்ஸ்ட் கார்டியாலையும் எதிர்பார்க்கலாமா? தெரியல சார். இத்தனை நாளா இருந்ததை விட இப்போ சந்தோஷம் கொஞ்சம் ரெட்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி. சரி, நீ அடுத்த பசங்களுக்கான மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் பேசி. சார் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல ப்ரிப்பேர் பண்ணல. சரி, யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை சொல்லிடு. ஓகே. நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நிறைய பேருக்கு சொல்லணும். அது எப்படி சார் சொல்றேன்? சரி, ஒன்னொன்னா கேள்வி கேட்கறதுக்குள்ள பதில் சொல்லிடுறியா? ஓகே சார். ஏன் எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்ற ஆசை வந்துச்சுன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். கார்டியோ வரைக்கும் வந்துட்ட. யார் காரணமோ அவங்க இத்தனை வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ மனநிலை எப்படி இருக்கு? அது இத்தனை நாளா இந்த டேல வருத்தமா இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது வாங்கினதுக்காக இப்பதான் நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் சார். இப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த சந்தோஷம் இல்லைன்ற? வெற்றிக்கான சந்தோஷம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை சார். இப்போ அது இருக்கு. ஆமா சார், நிச்சயமா இருக்கு. உன்னோட இந்த வெற்றி யாருக்காவது டெடிகேட் பண்றியா? எப்பவுமே என் வெற்றியை நான் டெடிகேட் பண்ற ஒரே ஆள் என் அத்தா மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே டிசர்விங் அவர் மட்டும்தான். படிச்சது மட்டும்தான் நான், ஆனா என்னை படிக்க வச்சது, அதுக்கான ஊக்கத்தை கொடுத்தது எல்லாமே அவர் தான். அவரோட ஆசைக்காக மட்டும்தான் இது எல்லாமே, அவரோட எய்ம்காக மட்டும்தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே அவரை மட்டும்தான் சேரும், வேற யாரையுமே சேராது. வேற யாரையும் செய்யறாது. இல்லை, சேராது. எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு, ஆனா முழுக்க முழுக்க இது கிடைக்க வேண்டியது அவருக்கு மட்டும்தான். அதனால இது நான் என் அண்ணனுக்கும் என் அத்தானுக்கும் தான் கொடுக்குறேன். எனக்கும் கொடுப்பேன். அவரும் எனக்காக தானே அங்க போய் கஷ்டப்பட்டாரு. அது எப்படி நான் எங்க அண்ணனை மறந்துடுவேன்? என்னோட எல்லா சக்சஸ்க்கும் இவங்க 2 பேர் தான் சார் காரணம். அதனால எனக்கு என்ன பெருமை கிடைச்சாலும் அது இவங்களுக்கு தான் போய் சேரும். படிப்போட விஷயத்த அத்தானுக்கு கொடுத்துட்ட, திடீர்னு இது வேண்டாம் விட்டு சொல்லிட்டா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். ஒரு வேலை கஷ்டப்பட்டு படிச்சு இந்த படிப்பை விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அடுத்த நிமிஷம் யோசிக்காம விட்டுருவேன் சார். புரியல, கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்படி பேசுற? அது ஒரு வேலைன்னு தானே சார் சொன்னீங்க, அதுக்கான வாய்ப்பு குறைவு, அதனாலதான் அப்படி சொன்னேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அவரு இது ஏன் சார் விட சொல்ல போறாரு? அதான் இதுல நான் சாதிக்கணும்ன்றதுதான் அவரோட ஆசை. அப்புறம் ஆனா இத்தனை வருஷம் லீவே போடாத பொண்ணு இப்ப நிறைய லீவ் போடுற மாதிரி தெரியுது. என்ன பண்ணாலும் என் படிப்பை விடல சார், விட மாட்டேன் அப்ப சரி, போய் உங்க அத்தன் கிட்ட கொடுத்துருங்க. சார். தேங்க்யூ ஆல். ஏன் இப்படி ஓடி வர? ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஸ்டேஜில் பார்த்த உடனே எமோஷனல் ஆயிடுச்சுல, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு இருக்கா, அதை கேட்கறது விட்டு ஓடி வர? போதும், முடியல. ஏய் இல்லைடா, அவ பேசும்போதே தெரியுது நான் வழியை தான் கொடுத்துருக்கேன்னு. சரிடா. கேட்குறவர் கூட தெரியுது அவள் யாரை மிஸ் பண்ணுறான்ல. அப்போ அந்த அளவுக்கு நான் வெறுப்பேற்றி விட்டுருக்கேன்ல அவளை. உனக்கும் சுச்சுவேஷன் இருந்துச்சு, நீ ஒன்றும் அப்படியே சும்மாலாம் விடல. இருந்தாலும் நான் கொஞ்சம் பணம் பின்னாடி போகாமல் இருந்திருக்கலாம். சரிடா சரி, எமோஷனை குறை, இது ஒன்று தான் தேடுவா. தெரியும், இருந்தாலும் சரிடா, வா போலாம் வா. நீ உள்ள போ ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் தனியாக இருக்கணும். சரி, என்னமோ பண்ணு போ. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறேன், என்ன இங்க பண்றீங்க? ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சா? உள்ள எல்லாம் எங்க வந்தீங்க நீங்க? ஏன் வந்தீங்க? இல்ல. ஏன் என்ன பார்க்க மாட்டேற? ஒன்றும் இல்லை. நீங்க திரும்பு. இல்ல. பாரு, திரும்பு. அப்புறம் வரைக்கும் என்ன உள்ள போ, வேலை பாரு. நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என்ன திட்டுறீங்க? இல்லை குட்டிமா, நான் வரேன், நீ உள்ள போன. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, சாரி. சாரிலாம் கேட்க வேண்டாம் குட்டிமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன்னு பாருங்க என்ன சொல்றேன்ல. ப்ளீஸ் 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 பாருங்க. இஞ்சாத் குட்டிமா, நீ உள்ள போ, நான் வரேன்னு. நீங்க எந்த பக்கம் வந்தாலும் ஏன் திரும்புறீங்க? எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு? ஐயோ, நீ வேற மாதிரி புரிஞ்சுப்பா போல இருக்கே. என்ன பூச்சியா அழுறீங்க? ஒன்றும் இல்லடா. என்ன வலிக்குதாங்க? நான் அடிபட்டுச்சா? என்ன? சாரி, எதுக்கு? நான் இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தினால. அடைச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆசையா ஓடி வந்து இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அழாதீங்க. வந்து அழாதீங்கன்னு. சரி சரி, அழமாட்டேன், போதுமா? இல்லை. அப்புறம் இருங்க சொல்கிறேன். தாங்க, இதை வச்சுக்கோங்க. ஒரு சர்டிஃபிகேட்டும் கோல்டு மெடலுக்கான இதுவும். ஆமாம். ஏய், என்ன இது? சட்டப். இது நீதான் கழுத்துல போடணும், இதுக்கே கழுத்துல போட்டிருக்க? எனக்கு இது என் கழுத்தில் இருக்கிறத விட உங்கள் கழுத்தில் இருக்கிறத பார்க்கறது எனக்கு சந்தோஷம். பாடுறா,
ஆமா, இதை போடணும்னு நான் எவ்வளவு நாள் எங்க இருக்கேன். அப்படி போட்டு வந்துடவா? அங்க ஓ என்ன பண்ற, எல்லாரும் இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உன் கூட முன்னாடி வந்துருத. மாட்டேன். உங்க மாமாலாம் பாக்குறாரு. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் நீ எடுத்துட்டு கூட. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். லவ் யூ பிச்சி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். சிடு பிச்சி. அதானே என்ன பிக்கிறதுலே குறியாரு. லவ் யூ குட்டிமா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. பிடிக்காத ஃபிளைங் கிஸே கொடுக்கவே. பரவாயில்ல. எப்படி உனக்கு மேட்சிங்கா வந்துட்டேன் பார்த்தல. பார்த்தேன். அப்போ ஹலோ, நைட் ஃபேர்வெல் இருக்கு, அதுலயும் வந்தாதான். தானே செக் வைக்கிறதுக்கு உனக்கு சொல்லியா தரேன். பரவாயில்ல. கீடி என்னடா பண்ணுதுங்க அங்க? என்ன பண்றா? அவன் அவளை கட்டி பிடிச்சு நிக்கிறான். முதல் முறையா என் தங்கச்சி வந்து அதுல உனக்கு என்னடி காண்டு? எல்லாரும் இருக்காங்கடா. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டு விடு. இப்பதான்டா உங்களுக்கு அவன் மனசே சரியில்லை, இப்ப அவர் இருந்தாதான் சரியா இருக்கும், விடு. மனசு சரியில்லை. என்ன பிரச்சனை? இத்தனை வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமேட்டு உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா ஆமா, இது வந்து ஒரு அழுகதான். என்னையே கூட சேர்த்துக்கிட்டான். சரி, இருந்துட்டு போட்டோம். தெரிஞ்சுட்டு போட்டோம்டா. வச்சுக்கலாம். அம்மாவை மட்டும் திரும்ப விட்டுறாதீங்க விக்னேஷ். இது புரிஞ்சு என்னென்ன வேலைலாம் பார்க்க வைக்கிறாங்க. நம்ம பசங்களை போய் நீயே தப்பா பேசுற. சும்மா சொன்னேன். என்னடா ஸ்டேஜ்லயே சொல்லிட்டா எல்லாத்துக்கும் உங்க அத்தான் தான் காரணம்னு. நான் பண்ணி படிக்க வைக்கியா? நான் எங்கம்மா படிக்க வச்சேன்? ஃபீஸ் நான் தான் கட்டணும், உங்க அத்தான் தானே சொன்னான். அதே மாதிரி எனக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசையா? நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அதுவும் அவன் தான் ஆசைப்பட்டான். சரி சரி, நான் கேட்டேன் சும்மா. அதில் உனக்கு ஏதாவது? எனக்கு என்ன வருத்தம்? அவனை கட்டிக்கிட்ட கூட சந்தோஷம் தான். அவனை நல்லா தான் பார்த்துப்பான். எனக்கு என்ன பிரச்சனை? அவளை நல்லா பாத்துக்கிறேன், என் பையன் பார்த்துப்பான்னு நினைச்சேன். அது அண்ணன் தங்கச்சி சொல்லிடுச்சுங்க. இவன் கட்டிக்கிட்டால் இவனும் தாங்குவானேனா? அப்புறம் என்ன கவலை? பாப்போம் கடவுள் என்ன நினைக்கிறாரு. அப்புறம் நமக்கு இங்க வேலை இல்ல. அதுங்க எங்கன்னா போயிட்டு சுத்திட்டு சாயந்தரம் ஃபேர்வெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வருவாங்க. அது என்னவோ சரிதான். ஆமா, எங்க போவோம்? இடத்துல ரூம் போட்டிருக்கு, அங்கதான் போகணும். எனக்கு தெரியல. அவ கூட உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டேன் என்ன பண்ணணுமா, எங்க தங்குறது என்னன்னு கேட்கும்போது அப்ப சொல்லிட்டா. சரி, ஓகே ஓகே. ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு கிளம்பணுமா. ஓகே ஓகே. அம்மா நைட் என்ன ட்ரெஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி போ, நைட்டே பாத்துக்கலாம். என்கிட்டே காட்டலடா. எனக்கே காட்டலையா? அப்ப சரி. உன் மொத்த ஃபேமிலி நம்மள தான் பாக்குது. பார்க்கட்டும்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி, இதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்? கல்ச்சரல்ஸ், டான்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஃபங்க்ஷன், பேசுறது, அது இது ட்ராமா ஏதாவது நடக்கும். அப்புறம் லஞ்ச். அப்போ உள்ள போலாம். வேண்டாம், நம்ம வெளியே போகலாம். இல்லையா? எங்க? பக்கத்துல ரூம் போட்டிருக்கு, அங்க போகலாம். ரூம் போட்டிருக்கா? ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம்ல. ஃபேர்வெல் வந்து பக்கத்து ஹோட்டல்ல தான், ஸோ அதே ஹோட்டல்ல ரூம் போட்டோம். ட்ரெஸ்லாம் மாத்திக்க. பிரவீன் பாதி நேரம் இங்கே தான் இருப்பான், இங்கேயும் அங்கேயும் அலையணும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ரூம் அதெல்லாம் பார்க்கணும்ல, அதனால தான். அப்ப சரி பார்க்கலாம். அதிசயமா உடனே சொல்லிட்டீங்க. கூப்பிட்டாலே வருவேன், ரூம் கூப்பிட்டா வர மாட்டேன். பிச்சு பிச்சு. சரி ரூம் ஓகேவா? இங்கே வேணாம், உங்க கூட பேசணும். ரூமுக்கு போகலாம், இங்கே வேண்டாம். பார்க்கலாம். உன் சொல்லி தர விட மாட்டேன். விடுறான். வேலை குடிச்சுக்கோ. உனக்கு எப்போ போகலாம்னு தோணுதோ அப்போ போகலாம். இல்லை, ரூமுக்கே போகலாம். வா போகலாம். லவ் யூ புச்சி. லவ் யூ குட்டிமா. சீக்கிரம் வருவீங்கன்னு பார்த்தேன். என்ன லேட்? எவ்வளோ நேரம் உங்களுக்கு வெயிட் பண்றது? இதுதான் உங்க ஊர்ல ரூம் கூட்டு போறது. இங்க யாரும் என்ன பக்கத்துல நான் பார்க்கவே தயாரா இல்ல. எனக்கு தெரியாது பூச்சி அவங்க வருவாங்கன்னு. நடிக்காத, போயிடு. நிஜமா தான் சொல்றேன், எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்துறதே வேலை இல்ல, பண்ணு. ஒன்றும் பண்ணல, இவரே என்கிட்ட கோச்சுக்கிறாரு. ஏய், இந்த ரூம் சாவி என்கிட்ட தானே கொடுத்தீங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த 2 கீ கேட்டுவாங்க என்ன இதுக்கு? ஒன்று நான் வச்சுட்டு தான் உன் கையில் கொடுத்தேன். ஃப்ராடுங்களா? என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, நானே என் புருஷன்கிட்ட பேசலான்னு நினச்சேன். போச்சு. அவர் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்படி ஆப்பா போச்சு. இப்போ தெரியுது, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் இவங்களை இழுத்து விட்டு அவருக்கு எவ்வளோ காண்டாகும். நான் அந்த காண்டில் இருக்கேன். சரி, கால் வலிக்கிட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப தான் அக்கறை. வா, வந்து உட்காரு. சாரி பூச்சி, என்கிட்ட கோச்சிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம். ஒன்றும் இருக்காதீங்க. புரிஞ்சது, நீ காரணம் இல்லைன்ட்டு போதுமா? நீ நானும் மேட்ச் ஆகலையா? அச்சோ, இவர் ஃபீல் பண்ணுவாரோ? வேறு அவளுக்கு இருக்கு. ஏய், அந்த தாவணி நான் தானே கட்டுறதா இருந்துச்சு, நீ எதுக்கு எடுத்து கட்டின? என்ன நான் சொல்றேன்? ஆமா அண்ணி, நீங்களும் நானும் எப்பவும் பேர் ஆகல. ஏன்னா என் ட்ரெஸ் தான் நீங்க போடுவீங்கன்னும் போது ஒன்று நீங்க கையில் கூட இல்லைன்னா லாவண்யா கூட நீங்க பேர் ஆவீங்களா, அதனால நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும்ட்டு தான் நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். என் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன்,
உன் ட்ரெஸ் அவங்களுக்கு குடுறின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தா. கடைசியில பார்த்தா இது அவ போட்டுக்கிட்டா. எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த ஆரஞ்சு தாவணி உன்கிட்ட கிடையாது. எனக்கு இது பிடிக்காது. இது இவனுங்க 2 பேர்த்து தான். இது பிடிக்காது. அவன் அதை கட்டிக்கிட்டு இதை வச்சுட்டா பாருங்க. என்ன நானும் என்னாத்தும் பேரா இருப்போம்ல. இல்ல சும்மா இது நல்லா இருந்துச்சு, திடீர்னு இதை கட்டிக்க ஆசை வந்துச்சு. ஆசையா அதை கட்டலான்னு இருந்தேன். இந்த இப்ப வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரவா? வேண்டாண்டா, சரி வா அவுத்து தரேன். ஒன்றும் தேவையில்லை. கட்டிட்டல, கட்டிக்கோ. நீ கிரீன் தான் கட்டுறதா இருந்த. ஆமா இப்போ 2 ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆயிட்டோம். ஆமா புஜி, அப்படி கேக்குறீங்க? சும்மா சொன்னேன். சரி சரி, ஓகே புஜி. இன்விடேஷன் சூப்பரா போச்சு. போச்சு. லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் யார் பார்க்குறா? நீங்க உட்காந்துட்டு இருக்கா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கட்டிலாம் செய்ய முடியாது. அதுக்கு இன்சார்ஜ் போட்டு அதுக்கு ஆளுங்களை போட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. வெறும் ஃபோனில் பேசுறது தான் நம்ம வேலை. சரி சரி, ப்ராப்பரா பண்ணினா சரி. அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே சாப்பிட வந்துட்டீங்க. கொஞ்சம் இங்க இருக்கலாம்னு வந்த, ரெஸ்ட் எடுக்கலான்னு. என்ன டல்லாக இருக்கா? என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? உன்னை பார்த்தா என்ன பண்ணணும்னு தெரியும்ல. பிச்சுக்கா. பெண்ணிங்க பிச்சுக்கா. ஆமா. கிருஷ்ணன் வந்து அங்க பாத்தீங்களா ட்ராக்க? கூடலாம் இந்த ட்ராக் நடக்காது. சரி சொல்லு. கோவமா இருக்கேன். நீ கோவமா இருக்க? அதை என்ன பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டீங்கல்ல. ஓய், நான் எப்போ பிடிக்கலன்னு சொன்னேன்? மாட்டேன்னா என்ன, பிடிக்கலன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் என்ன பொறுத்த. ரெண்டும் ஒன்று. ஆமா. ரீடா சமத்து என்ன சொல்லு. அதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. கேமலியா கடுக்கடுன்னு இருக்க. அப்படிதான் இருப்பேன், என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு ரூம்ல தான் எல்லாம் ரெடி ஆகணுமா? சேச்சா, பக்கத்து ரூமா நம்மளுதான். டப்பாவீங்களா? அப்ப அந்த ரூம் போமியா, இந்த ரூம்ல இருக்கீங்க? அது கொஞ்சம் சின்ன ரூம், இது பெரிய ரூம், அவ்வளவுதான். தெரிஞ்சிருந்தா நானாவது அந்த ரூமுக்கு போயிருப்பேன். என்ன சொன்ன? என்னவோ புலம்பிட்டு போற, உங்களுக்கு என்ன? ஆடுறவன் தங்கச்சி சும்மா என்கிட்ட கடுகடுன்னு இருக்கா. என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை. யாரும் என் மேல கை போட வேண்டாம். யாரும் இல்ல, நான் தான். இங்கதான் போடக்கூடாது. என்ன கடுகடுன்னு இருக்க முடிவு பண்ணிட்டியா? போய் ரெடி ஆகிட்டு கிளம்பண்டா. அம்மா வேலை இருக்கு, கிளம்பணும். நீங்க எல்லாம் போயிடுங்க பாய்ஸ், அப்புறம் கேர்ள்ஸ் நாங்கள் ரெடியாக வரோம். ட்ரெஸ் நான் பார்க்கணும். அங்க பாத்துக்கலாம். உண்மையே? நம்ம 2 பேர் அங்க பாத்துக்கலாம்னு சொன்னேன். சரி, போகணுமா? என்ன வேண்டாவா? வேண்டாம், நம்ம இங்கே இருந்துடலாம். பிச்சு பிச்சு. ஒன்றும் பிக்க வேண்டாம், பார்ப்போம். அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு நைட்டு. என்ன நெக்லஸ் நீங்க தானே கொடுத்தீங்க ஆயக்கிட்ட. நெக்லஸ்? நடிக்காத பூச்சி. அது இதை நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டியே. நான் என்ன புடவை எடுக்கிறேன்னு தெரியாம 2த்துக்கும் அதை தான் போடணும், அப்படிதானே? நிறைய போடணும்னு சொன்னா திட்டுவேன். சரி, நான் தான் ஒன்னே மொத்தம் வாங்க போறீங்க நீங்க. அடிச்சுக்கோ. இருக்கு பஞ்சாயத்து. பரவாயில்ல. சரிடா, வா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புவோம். ஆமாம் ப்ரோ, அவ்வளோ போய் டைம் ஆகிடும். சரி கிளம்பலாம். என் இடுப்புல இருந்து கை எடுக்கணும். அப்படியே உன்னையும் தள்ளிட்டு போயிடலான்னு. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, என்ன பண்றது? பிச்சு பிச்சு ஓடுங்க. சரிம்மா, நான் ஓடுறேன், நீ வேலையை பாரு. ஓகே சமத்து பையன், கோ. நீங்க பிளாக்கா? நீங்க தெரிஞ்சு போடுறீங்களா இல்ல தெரியாம போடுறீங்களா? நான் தெரிஞ்சுதாப்பா போடுறேன். எனக்கே தெரியாத எப்படி தெரியும்? எனக்கு பிரவீன் சொன்னான். எனக்கு தான் கையில் சொன்னாலே. சரி, உங்களோட மேட்ச் ஆக்கலாம் பிளாக் எடுத்தேன். 3 பேரும் தேடிங்களாடா? அப்ப தெரிஞ்சுதான் போட்டிருக்கீங்க. என்கிட்ட யாரும் சொல்லல, என்ன நம்ப இருக்கிறீங்க? நான் அவன்கிட்ட சொல்லல. நேற்று உங்க ஏதாச்சும் சொன்னா அப்படியே ட்ரெஸ் வச்சுட்டு அவ்வளவுதான். எப்படா நீ மட்டும் கரெக்டா கூட மேட்ச் ஆவற? அதெல்லாம் வேவ்ல இருந்தா இருக்கும். தான்ப்பா. கேட்டுக்கோங்க எல்லாரும். சரி, என் பொண்ணுக்கு மட்டும் காணும். ஒரு கேங் அவளை மடக்கிச்சு, அவ பேசிட்டு இருக்காங்க. பார்த்து வரும். எங்க ப்ரோ வருவா? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். பிரியாதான் இப்படி இருக்காரோ? அவன் இப்படி இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும், அதானே? சரிதான், அவன் இப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓய். ஹாய் பூச்சி. என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, அரேஞ்ச்மெண்ட் பார்க்க சொன்னோம், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எதாவது வந்து பார்க்கணும், ட்ரெஸ்ஸை காட்டிக்கணும். நான் தூக்கி இருக்க அமைதியா இருக்கா? அதுக்கு என்ன, இந்த செட்டு நல்லாவே இல்லை. பரவாயில்ல. எல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த செட்டுமே போடக்கூடாது. பரவாயில்ல. நீ என்ன இப்படி போட்டிருக்க? உங்களுக்கு கோட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கேர் சொன்னா கோட் பிடிக்கும்ட்டு. ஒரு மேகசின்ல இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸை நீங்க பாக்குறத நான் பார்த்தேன். ட்ரெஸ்ஸை பார்த்தா உனக்கு தெரியுமா? எதை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, அதான் இந்த பிளாக்கு அது மாதிரி தைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, தைச்சேன். இப்போ உள்ள அந்த சாரி அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான். ஆமா, என்ன சொல்லிடுங்க, கோட்டை கட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்டேன். ஓகே ஓகே, போட்டோ எடுக்கும்போது வேணா கூட கோட்டை கட்டிட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு திருப்பி மாறிக்கலாம். எப்படி மாறிப்பீங்க? அதெல்லாம் மாறிப்பேன். இன்னும் டிஜே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. தோறும் டே அண்ட் நைட் போ. நாளைக்கு வரைக்குமா? பின்ன என்ன நினைச்சீங்க? இப்போ நாளைக்கு வரைக்கும் இங்கே தான். ஏச்சே
சாச்சான்னு எனக்கு புரியல. பார்ட்டி ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லா டிஜேல பிஸி ஆவாங்கல்ல, அப்ப நைஸா நம்ம ஓடி போயிடுவோம். கொஞ்சம் கூட கூச்சல் இல்லை உனக்கு? எதுக்கு? அதுவும் என் கூட ஓடி வந்தாலும் இப்போ போய் சொன்னப்பாரு, அதுக்குதான். சி, நான் நிஜமா தான் சொன்னேன். நிஜமா சொன்னேன். ஆமா, நாம ரூமுக்கு போயிடலாம். அப்போ வீட்டுக்கு போல. வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். ஏய், இதெல்லாம் நீ தான் சொல்றியா? எனக்கு என்னவோ தெரியல. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னை ஏமாத்துற பொண்டாட்டி. ஓ, நான் உங்களை ஏமாத்துறேன். அதாவது ஆசை காமிச்சு அந்த ஆசையை கை கிட்டாம ஏமாத்துவல்ல, அந்த ஏமாத்து. ஓ, நான் ஏமாத்துக்காரி. புரிஞ்சிடுச்சு, நீ ஒரு ஃபார்முக்கு வந்துட்ட. வீட்டுக்கே போலாம். ஏய், இப்பதான் ரூம் என்னென்னவோ சொன்ன. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போலாம். வாய்தான் என் வாய்தான். சாரிம்மா. பாரு, இன்னைக்கு அன்கண்டிஷனல் ஒரே மாதிரி ட்ரெஸ் தெரியுதுல்ல. அத வீட்டுல கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏய், சாரி. இல்லை, ஏமாத்துக்காரி சொன்னீங்கல்ல, எதுக்கு அந்த பேர்? நான் இங்கே பார்ட்டி கொண்டாடிட்டு நாளைக்கு காலைல வீட்டுக்கே போய். என் வாய்தான். சரி, அம்முலையும் புச்சிலையும் தங்கல. நான் எதுவும் கிடையாது, வீட்டுக்கு போறோம். அம்மே, இறக்கி விடுங்க, நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணணும். தெரியாம பண்ணதுக்கு இவ்வளவு தண்டக்கூடாது. பரவாயில்ல, உங்களுக்குலாம் இப்படி கொடுக்கணும், தப்பு இல்லை. அதெல்லாம் தப்பு தான். இல்லை, கரெக்ட். வேண்டாம், யார் இருக்காங்க என்ன பார்க்க மாட்டேன். சாரிடா. முடியாது, போமே. நான் குட்டி மலை என் தங்கம்ல என் வயிறும். ஏய், காலையில கேட்கணும்னு நினைச்சேன். என்ன உன் நெக்லஸ் பளபளக்குது? தெரியல, ஆயா கொடுத்து போட சொன்னாங்க, போட்டேன், அவ்வளோதான். ஆயா, நான் கையில கொடுத்தது ஆயா, அவ்வளோதான். நீ என்ன ஒன்றும் இல்லையே. விளையாட்டா சொன்ன கோச்சுட்டு வந்து இப்படி நிக்கிற போர். என்ன சொன்ன? உண்மைதானே சொன்னேன். எப்பவுமே தரேன் ஏமாத்துறது நான் வேலை. அதே பண்ணுவேன்னு கேட்டுட்டேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். அப்ப நான் சொன்னதுன்னு உண்மை அப்படித்தானே பண்ணியிருக்கா? பிடிச்ச மாதிரி கோட்டு போட கட்டிட்டான். பிகாஸ் விட்டா அதையும் கட்டிப்பா. எங்க வைக்கிறது தொலைஞ்சிரும்ன்றதுனால அது மட்டும் போட்டா இருக்கா. இன்னும் அதையும் கட்டி வச்சிருப்பா. பேசின கூட பேச மாட்டோம், அப்படி கூட்டுன்னு வந்துட்டான். நைட் எங்கேயோ போக பிளான் போட்டிருக்காங்க தெரியுமா? தெரியாது. எப்பவுமே எங்க போவீங்க? ஒரு வருஷமா எங்கனா தான் போவாங்க, நாங்கெல்லாம் போக மாட்டோம். ஒரு வாட்டி பப்புக்கு போனாங்க, அதுக்கு போனோம். ஒரு வாட்டி பீச்சுக்கு போனாங்க, அதுக்கு போனோம். அவ்வளவுதான், நாங்க 2 இடத்துக்கு தான் போனோம், மீதி எதுக்கும் போல. நீ பப்புக்குலாம் போயிருக்கியா? சேச்சா, இல்ல, நான் ஏன் போக போறேன்? சொன்னாலுங்களே. அவளுங்களுக்கு அது பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால போனாலுங்க. பிடிக்கலன்ட்டு அப்புறம் வந்துட்டாளுங்க பாதியில. நான் போல. நான் போனாட்டி ஃபேர்வெல்க்கே இங்க இல்ல. ஃபேர்வெல்க்கே இங்க இல்லையா? ஆமா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா மேடம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு செலிப்ரேஷன்ல கிடையாது. அவசரமா தான் பண்ணுவா. அவளுக்கு கான்வெகேஷன் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இருக்கோம்ல, அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாள்ல. ஒன்றுத்துக்கு கூட அட்டன் பண்ணியும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டதோ கிடையாது. எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் இருக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்பயே இப்பயும் இருக்கணும்னு நினைக்கலாம். கூட இருக்கணும்னா என் கூட இங்க இருக்கணும்னு தான் நினைக்கணும். ஆனா அவள் காலையில இருந்து என் கூட தனியா வீட்டுல இருக்கணும் தானே நினைச்சா. ஃபர்ஸ்ட் ரூமுக்கு ஒன்று நினைச்சா அவங்க ஆளுங்க இருந்தாங்க. இப்பயும் அதுதான் நினைச்சா, ஆனா நானே வாயில தீர்த்துக்கிட்டேன். அப்ப என் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. லூசு ராணி, அவ என்ன நினைக்கிறான்னு கூட தெரிஞ்சுக்காம முட்டாள். உன் கூட இன்னைக்கு இருக்கணும்னு நினைச்சிருக்கா. உன் கூட மட்டும் அது கூட உனக்கு புரியல. மண்டு மாதிரி கூட இருன்னு இப்ப அவளே இருக்கணும்னு நினைக்கும் போது நீ லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணு. சரி, எங்க போறாங்களோ போலாம். போறோம். சாரி, விசிட்டர்ஸ் நாட் அலவுட். என்னப்பா? சரி, உங்களை மட்டும் சேர்த்துக்கிறோம். உங்களை மட்டும் தான் சேர்த்துக்க முடியும். போனோட அண்ணாவும் கிடையாது, நொண்ணாவும் கிடையாது. ஏமா, அதனால அவங்களாம் வீட்டுக்கு போட்டோம், நாம போலாம். ஓகேவா? அவங்க கூட இருக்கணும். ஓகேப்பா, மத்தவங்க எதுக்கு? போடா வீட்டுக்கு. நீ தாண்டி ஒரு நல்ல பொண்டாட்டி. தேங்க்ஸ். குட்டிமா, இங்க பாருன்னு பாக்குறியா இல்லையா? என்ன பூச்சி, சொல்லுங்க. சரி, வா போலாம். எங்க போக போறீங்க? நானே என் பொண்டாட்டி எங்கன்னா போவோம். என்ன உங்களுக்கு? இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன். சரியில்ல, தெரியாம தப்பு பண்ணிட்டு புரிஞ்சுக்காம போயிட்டேன். வா போலாம். டைம் ஆச்சு. டிஜே ஸ்டார்ட் பண்ண சொல்லு, ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. அப்பதான் சீக்கிரம் முடியும், அப்பதான் கிளம்ப முடியும். சரிடா, இந்த போய் சொல்லிடுறேன். சாரிம்மா. ஓய் அம்மே, இன்னைக்கு ஃபுல்லாக கூட தான் ஆசைப்பட்டேன். என் கூட இருக்கலாம். வா போலாம், வீட்டுக்கே போலாம். வா, ரூம் கூட வேண்டாம், நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு போலாம். வா. நான் வரல, பார்ட்டிக்கு போறேன். சரிடா, நான் உனக்கு கால் பண்ணணும்னு பண்ணல. இதை பத்தி இப்போ கூட நீ சொன்ன கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். சரி வச்சிடும். அதுக்கப்புறம் நீ இல்லைன்னு ஏதாவது பண்ற, அப்புறம் வந்துட்டாங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க பாருங்க சொல்லுவேன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? சரி, அப்புறம் சாரி என் பொண்ணு பண்ணி கொள்ள மாட்டேன். மாட்டா. பிடிச்சிட்டேன் தங்கம்ல. அப்புறம் நான் மோட்டர் சன்ஸை காட்டுறேன். ப்ளீஸ். மன்னிப்பா. இடி, ஏன் எனக்கு பிடிச்ச சைட்டை கைட்டினா? அவல அந்த குட்டி. எந்த குட்டியும் இல்லை. சரி குட்டிமா. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. சரி, வா கிளம்பலாம். போகலாம், பொறுமையா போகலாம். ஓய், சுப்பி ஏற்றிட்டு பொறுமையாக பிடிச்சி விடுவோம். போகலாம். அதான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், போகலாம். சரி, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். பரவாயில்ல, இருந்துக்கும். இப்படி இருந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல.
தெரியும் தெரியும். அப்ப சரி.